ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்மளோட ஃபேவரைட் விளையாட்டு, அதாவது 90ஸ் கிட்ஸோட ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இந்த அச்சு விளையாட்டு தான். நீங்களும் இத நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாரி இப்ப நம்ம ஆம் சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜென்ரேஷனுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது என்ன அப்படின்ட்டு. இப்ப அடுப்ப வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமா பச்சை தண்ணிய ஊத்தி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீங்க ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னு வைங்க, உங்க அடுப்பு வந்து நல்லா பளபளப்பா இருக்கும். அதே மாரி நீங்க வேறு எந்த சோப் ஆயிலும் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோ அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டா நம்மளுடைய கிச்சன் நீட்டாயிரும். அடுத்து வந்து பாஜி செய்கிறதுக்காக காலையில் என்ன செய்கிறது அப்படின்னு ஒரே குழப்பமா இருந்தது. சரி இன்றைக்கி பூரியும் பாஜியும் பண்ணலாம். நம்ம கடையில் செய்கிற மெத்தடில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக இன்றைக்கி சொல்ல போகிறேன். தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் தண்ணி, உருளைக்கிழங்கு இதை போட்டுட்டேன். இப்போ வந்து குக்கர் அப்படியே மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுக்கலாம். நான் ஏன் 2 விசில் விடுறேன் அப்படின்னா, இந்த உருளைக்கிழங்கு முழுசாக போட்டிருக்கிறதுனால 2 விசில் விட்டு எடுக்கிறேன். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஒரு பவுல் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதாவது இதில் வந்து கோதுமை மாவு மட்டும்தான் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சமாக ரவை, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவை. ரவையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து பச்சை தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதில் என்ன அப்படின்னா, ரவை நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா உப்பி வரும். எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது பெரிய உள்ளியை வெட்ட ஆரம்பிக்கலாம். இந்த பெரிய உள்ளி வந்து எதுவாக இருந்தாலுமே, வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலுமே நான் வந்து எப்போவுமே கையில் தான் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுவேன். எனக்கு கையில் கட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். இப்போது பொட்டேட்டோவை தோல் உரித்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், பாதி தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃப்ளேமை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு சட்டியை நான் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ சட்டி நல்லா காஞ்சதும் அதில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய வச்சதும் பெரிய உள்ளியை வந்து அதில் சேர்த்துடலாம். பெரிய உள்ளி போட்ட பிறகு கொஞ்சம் வதங்கினதும், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக குக் ஆனால் போதும், அதில் வந்து பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை நம்ம இதில் போட போகிறோம். இப்போ மேஷ் பண்ண பொட்டேட்டோ போடலாம். தேவையான அளவு உப்பும் நீங்கள் இதில் போட்டுருங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துடணும். அடுத்ததாக வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போது இந்த கிரேவிக்கு திக்னஸ் கிடைக்கிறதுக்கும் டேஸ்ட் கிடைக்கிறதுக்கும் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை கொஞ்சமாக, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பொடி பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வரும். அடுத்து இன்றைக்கி தோட்டத்தில் போய் லெமனும் அதே மாதிரி கொய்யாக்காய் இதெல்லாம் பிடுங்கிட்டு வந்தாச்சு. இது எங்கள் மாமா தோட்டம். எல்லாமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கோம். அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். பேஸ்ட்டை போட்டுட்டு நிறைய தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட பச்சை வாசனை போனதும் கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு அப்படியே இறக்கிட்டிங்கன்னு வைங்க, அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம கடையில் வந்து எப்படி வாங்கி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கோ அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும். இதில் வந்து தக்காளி நிறைய போடாதீங்க. இப்போ வந்து ஃப்ளேம் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூரி பண்ணதுக்காக நான் ஒரு தட்டில் தான் பூரி மாவை வந்து பரத்தி எடுக்க போகிறேன். இப்போது ஒரு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு நல்லா அப்படியே தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். இதில் வந்து நம்ம ரவை போட்டிருக்கனால நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும். இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். எப்போவுமே பூரி போடும்போது எண்ணெய் சூடாக இருந்தால் மட்டும்தான் பூரி வந்து நல்லா வரும். நம்ம ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் பூரி நல்லா வரவே வராது. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரி அதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி ஃப்ளஃபியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக நல்லா புஸ்ஸுன்னு வந்துருச்சு. இதே மாதிரி இப்படியே இருக்கிற எல்லா மாவையும் போட்டு எடுத்து பூரியும் பாஜியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோடய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீதி இருக்கிற எல்லா வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.